அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லேர்ன் வித் பேசிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் செட்டை பற்றி பார்த்துருப்போம். இது அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த சாப்டர். A set is a collection of well defined objects. செட்டுன்னா என்ன? collection of well defined objects. Concept of sets in two forms. அதாவது செட்டோட கான்செப்ட் வந்து ரெண்டு ஃபார்மில் இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறோம்? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர் என்ன? A pair of numbers written in a particular order preciously indicates a location. அதாவது ஒரு லொக்கேஷனை குறிக்கிறது தான் ஆர்டர்டு பேர். Such a number pair is called ordered pair of number. Example 1,5, 7,16, 3,4. இந்த 1,5 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் 5th பர்சனை குறிக்குது. ஸோ XY நம்ம பார்த்துருக்கோம், கிராஃபில் பார்த்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் இன்டர்செப்ட் பண்ணுற இடம் தான் லொக்கேஷன். ஒரு லொக்கேஷனை குறிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஆர்டர்டு பேர் தான் என்ன பண்ணுது? ஒரு லொக்கேஷனை குறிக்குது. நெக்ஸ்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கன்சிடர் த டூ ஃபாலோயிங் செட்ஸ். ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம், பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது வெஜிடபிள் செட், பி அப்படிங்கிறது ஃப்ரூட் செட். ஏங்கிற செட்டில் 3 வெஜிடபிள் எடுத்திருக்கோம், பிங்கிற செட்டில் 4 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கோம். ஏங்கிற செட்டில் கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். பிங்கிற செட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ரூட்டும் ஒரு வெஜிடபிளும் எடுக்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் காம்பினேஷன்ஸில் எத்தனை வேஸ் இருக்குது, இதுலேருந்து ஒரு வெஜிடபிளும் இதுலேருந்து ஒரு ஃப்ரூட்டும் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் வே அப்படின்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் ஏ கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். ஃப்ரூட்ஸ் பி ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி. இதில் ஒன்றும் எடுக்க போகிறோம். எப்படிலாம் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு கேரட்டும் ஆப்பிளும் எடுக்கலாம். அடுத்தது கேரட்டு ஆரஞ்சு, கேரட்டு கிரேப், கேரட்டு ஸ்ட்ராபெரி. அப்படி இல்லைன்னா பிரிஞ்சால் வித் ஆப்பிள், பிரிஞ்சால் ஆரஞ்சு, பிரிஞ்சால் கிராப்ஸு, பிரிஞ்சால் ஸ்ட்ராபெரி. லேடிஸ் ஃபிங்கர் ஆப்பிள், லேடிஸ் ஃபிங்கர் ஆரஞ்சு, லேடிஸ் ஃபிங்கர் கிரேப்ஸு, லேடிஸ் ஃபிங்கர் ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த இதுலேருந்து ஒன்றும் எத்தனை விதமான இதில் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொன்னேன். இதுதான் அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இந்த 4 காம்பினேஷன் வரும், இதுவும் இந்த 4 காம்பினேஷன் வரும், இதுவும் இந்த 4 காம்பினேஷன் வரும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா we can select them in 12 distinct pair. அப்போ 12 வித்தியாசமான பேர் நமக்கு கிடைக்கும். அந்த 12 வித்தியாசமான பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். CA, CO, CG, CS அந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப் டு LS வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நமக்கு 12 கிடைக்கும், 12 distinct pairs கிடைக்கும். திஸ் கலெக்ஷன் ரெப்ரசன்ஸ் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ப்ராடக்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். இஃப் A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belongs to capital A, small b belongs to capital B is called the Cartesian product of the A and B and is denoted by A cross B. அதாவது A cross B அப்படின்னு சொல்லுவோம். A cross B that is equal to A, B where A belongs to capital A, B belongs to capital B. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம குறிப்போம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ். A cross B is the set of all possible ordered pairs between the elements of A and B. அதாவது A cross Bங்கிறது ஒரு செட்டு. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஆர்டர்டு பேராக இருக்கும். ஏலேருந்தும் பிலேருந்தும் ஒரு உருவாக்கப்பட்ட ஆர்டர்டு பேராக இருக்கும். அந்த ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஏவாக இருக்கும், செகண்ட் எலமெண்ட் பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே பி கிராஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு செட்டு தான். B cross A is a set of all possible ordered pairs between the elements of B and A. அதாவது Bயில் உள்ளதும் Aயில் உள்ள எலமெண்ட்ஸோட ஆர்டர்டு பேர்ஸ் தான் இருக்கும். such that the first coordinate எப்படி இருக்கும்னா belongs to B, second coordinates is a element of A. ஸோ இதுதான் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இன் ஜென்ரல் A, B not equal to B, A. In particular, if A equal to B, then A, B equal to B, A. அதாவது A, B வந்து எப்போவுமே B, Aக்கு ஈக்குவலாக இருக்காது. ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் A, Bயும் B, Aயும் ஈக்குவலாக இருக்கும். திஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் கிராஸ் ப்ராடக்ட். செட்ஸில் எப்படி டெரைவ் பண்ணுறோங்கிறத பாருங்கள். லெட் A is equal to 1, 2, 3 and B is equal to A, B.
ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கிறோம் 1 2 3. அடுத்து பி ஏ கமா பி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கிறோம், அடுத்து கிராஸ் பி எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் என்ன, ஏ கிராஸ் பின்னா என்ன, ஆர்டர்டு பேர். இதோட ஆர்டர்டு பேர். அப்போது 1 கமா ஏ 1 கமா பி 2 கமா ஏ 2 கமா பி 3 கமா ஏ 3 கமா பி போட்டு மொத்தமாக செட்டு போட்டிங்கன்னா இதுதான் என்னது, ஏ கிராஸ் பி. அடுத்து பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு பி எடுத்து போட்டுக்கிறோம், ஏபி கிராஸ் ஏ எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் இதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏ கமா 1 ஏ கமா 2 ஏ கமா 3 பி கமா 1 பி கமா 2 பி கமா 3. ஸோ இதுதான் பி கிராஸ் ஏ. இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க 1 கமா ஏ. இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க ஏ கமா 1. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா அப்படிங்கிறத இப்போ கிராஃபில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பிக்கு ஒரு கிராஃப் போட்டுக்கிறோம். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ் கோஆர்டினேட்டு, செகண்ட் உள்ளது ஒய் கோஆர்டினேட். ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, அதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம் 0 1 2 3. பியில் என்ன இருக்குது, ஏவும் பியும் அல்பபெட் இருக்குது, அதை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இது ஏ இது பி. இப்போ ஏ கிராஸ் பியை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1 கமா ஏ, இது 1 இது ஏ, 1 கமா ஏ இது 1 கமா பி 2 கமா ஏ 3 கமா ஏ 2 கமா பி 3 கமா பி போட்டோம்னா நமக்கு இப்படி கிடைக்குது. அடுத்து பி கிராஸ் ஏ. இதில் வந்து ஏபிஏ எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், 1 2 3 ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஏ கமா 1 ஏ கமா 1 ஏ கமா 2 ஏ கமா 3 பி கமா 2 பி கமா 3. இதை போட்டிங்கன்னா இதுக்கு இப்படி வருது கிராஃபு. ஸோ இதுக்கு இப்படி வருது, இதுக்கு இப்படி வருது. இதை பார்த்தீங்கன்னா 1 கமா ஏவும் ஏ கமா 1 ஈக்குவல் ஆனால் ஈக்குவல் கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஆனால் இது ஒரே ஒரு விஷயம், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ என்ன 1 2 3, என் ஆஃப் ஏ 3, இங்கே என் ஆஃப் பி என்ன 1 2. ஸோ 2 எலமெண்ட் இருக்குது, இங்கே என் ஆஃப் பி 2. ஏ கிராஸ் பியில் பாருங்கள் 1 2 3 4 5 6. பி கிராஸ் ஏல 1 2 3 4 5 6. ஸோ இதுக்கு வந்து 3 இருக்குது, இதுக்கு 2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2 6. அப்போ என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் பியையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் கிடைக்கிது, என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் கிடைக்கிது. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தாலும் ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஸோ இதான் அதோட ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னா எப்போ 5ஆக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு 5ஆக இருக்கணும், இல்லாட்டி பி ஈக்குவல் டு 5ஆக இருக்கணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இது 5ஆக இருந்தால் தான் ஏ கிராஸ் பி வந்து நமக்கு 5ஆக கிடைக்கும். ஸோ இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ, தென் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பி கிடைக்கும். இந்த கிளாஸில் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இனி வர அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.